ஹேய் வாடா ஷோனு போய் டீ கீழே போட்டு வரும் வாடா. டேய் ரூபனே, டீலாம் வேணாம், ஒரு கட்டிங் கிட்டிங் கிடைக்குமா? டேய் பைத்தியம், நாய் குலைக்குதுடா. கன்ஃபார்மாக திரும்ப வந்துருக்க போறான்டா. இன்னைக்கு கட்டை எடுக்கிறோம், கபாலத்தை பொழக்கிறோம். எங்க நாய் குலைச்சது ஒருத்தவனையும் காணும். அட்டே எவன்டா அவன் மரத்துல ஓனா மாரி ஓட்டிட்டு இருக்கான் நாயை. டேய் நாயே கீழே இறங்குடா. தம்பி தம்பி நாயை பிடிப்பா, பயமா இருக்குப்பா. நாயை வளர்க்க சொன்னா பூதத்தை வளர்த்துருக்கானுங்க பாரு. தம்பி 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 இருப்பா. யாரா நீ வெண்ண? என்னப்பா என்ன தெரிலன்ட்ட? தலையில ஒரு சொட்டை, நெத்தியில பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, ஃபார்மலா ஒரு சட்டை. என்ன தெரியல, ஜாதகம் பார்க்க வந்திருக்கேன்ப்பா. பக்கலாத்து ஃபைல் பண்ணியிருக்கேன், தெரியலையா? ஐயா, நான் முதல்ல காதலிச்ச பொண்ணு பேரு மோனிஷா. அவன் விட்டுட்டு போயிட்டா கேர்லெஸ்ஸா. சரி சாமி, ஆனதாச்சு போனது போச்சு. ரெண்டாவதா ஒரு பொண்ணை பார்த்தான், பிரியான்னு நான் பாடுறான். அவன் என்னை பார்த்து போரியான்னு பாட்டு பாடுறா. இதுக்கு என்ன தானே தீர்வு? கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து என்னன்னு சொல்லுங்களேன். சோபன் உங்க பேரு கரெக்டா? யாருப்பா அவங்கெல்லாம் பேர் வைக்கிறது? சோபனா பாவனான்னு? என்னன்னா பண்றது, தலையெழுத்து. நானும் எவ்வளோ ஜாதகம் பார்த்துருக்கேன்டா. பாத சனி, அஷ்டமத்து சனி, 7.5 சனி பார்த்துருக்கேன். உனக்கு என்னடா பீடை இப்படி சனி பூந்துருக்கு? நான் பார்த்ததுல கேவலமான ஜாதகம் இது தான்டா, எழுதி வச்சுக்கோடா. உண்மையாக சொல்கிறேன், நீலாம் லவ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏதோ பாவம் பார்த்து கட்டம் கட்டினா பின்னாடி இல்லாமல் கொஞ்சம் சேர்ந்துன்னா பெஸ்ட்டி கிடைக்கும். அவ்வளோதான் தம்பி உனக்குலாம். வீட்டில் வேற யாருக்கோ பார்க்கணுன்னு சொன்னாங்கப்பா, அவர் வர சொல்லுப்பா கொஞ்சம். அடே குள்ளப்பையிலே, உனக்காடா ஜாதகம் பார்க்கணும்? கடுகு சிசுனாலும் காரம் குறையாது, பார்த்து சொல்லுங்க. தம்பி உங்கள் வயசு என்னப்பா? 9ஆ? தம்பி அவனாவது பெஸ்டியா இருந்து பொழைச்சுப்பான். உனக்கு சொல்றேன் கேளு. நான் சொல்லப்பா, கணக்கு சொல்ல. இந்த கட்டத்துல என்ன இருக்கோ அதான் சொல்றேன் கேளு. காலம் ஃபுல்லா எப்படி காலம் ஃபுல்லா கண்ணி கழியாமலே இந்த கட்டையில போவாடா, கட்டையில போறவனு கட்டம் சொல்லுதுப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாதகத்தை எதுனாலும் என்ன செத்தே போயிருப்பான். அவ்வளோ கேவலமான ஜாதகமா இருக்காடா. இதை பாக்கிறதுக்காடா என்ன கூப்பிட்டு வந்தீங்க? சாமி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? பரிகாரமாப்பா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் கேள்விப்பட்டதை வச்சு கொஞ்சம் சொல்றேன் கேட்டுக்கப்பா. நாகபந்தல்னு ஒரு பெரிய ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு சிவன் கோயிலில் 50 அடிக்கு ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல பாம்பு, விஷமே இல்லைன்றாங்கப்பா. கேட்டா நீ போயிட்டு அந்த பாம்புக்கு ஒரு முத்தாத்தா மட்டும் போட்டு வா, போதும். என்னது நல்ல பாம்பு முத்தம் கொடுக்குமா? அது நான் கண்ணி கிழமையில கட்டையிலே போயிடுறேன் சாமி.